வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எக்ஸாம் ஆஸ்பிரன்ட் சேனல். நாம் பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அந்த டாபிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கடைசி வகுப்பினுடைய தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பர் கேபிட்டா இன்கம். அது என்ன சார் பர் கேபிட்டா இன்கம்? தலா வருமானம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த பர் கேபிட்டா இன்கம் எதற்காக கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஒன்றும் சில டாபிக்ஸும் கூட சேர்த்து பார்க்க போகிறோம். சரி, அது என்ன சார் பர் கேபிட்டா இன்கம்? இந்த பர் கேபிட்டா இன்கம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபி ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வகுத்தல் பாப்புலேஷன், அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையால் வகுக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய தலா வருமானம் என்பது கிடைக்கிறது. சரி, தலா வருமானம் சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் மக்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் வருமானத்தை ஈட்டுவார்கள். ஸோ அப்போ ஒரு ஆண்டில் அவர்கள் ஈட்டக்கூடிய நிகர சராசரி வருமானம் தான் பார்த்தீங்கன்னா பர் கேபிட்டா இன்கம். ஓகேங்களா? ஸோ அப்போ பர் கேபிட்டா இன்கம்னா என்னது? ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையால் வகுக்கும் பொழுது கிடைப்பதே நமக்கு பர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம். இந்த தலா வருமானம்னா என்னது? அந்த நாட்டு மக்கள் ஒரு ஆண்டில் ஈட்டக்கூடிய நிகர சராசரி வருமானம். சரிங்க சார், இதை எதற்காக நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உணர்ந்து கொள்வதற்காக நமக்கு தேவைப்படுகிறது. அதுனா சார் வாழ்க்கை தரம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? இன்றைக்கு மக்கள் ஈட்டக்கூடிய வருமானத்தை பொறுத்தே அவருடைய வாழ்க்கை தரமானது அமைகிறது. அவருடைய அடிப்படை தேவைகளில் இருந்து ஆடம்பர தேவைகள் வரை நாம் எதை செய்து பூர்த்தி செய்து கொள்கிறோம்? அவர்கள் ஈட்டக்கூடிய வருமானத்தை அடிப்படையாக வைத்தே அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் சரி செய்யப்படுகிறது. சரி, இது எப்படி சார் ஈட்டுறாங்க? இப்போ நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். ஒரு 10,000 ரூபாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக ஈட்டப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு? 10,000. நம் நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் 1000 பேர்னு வச்சுக்கோங்க. ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக இதை நான் ஒரு தோராய மதிப்பீடாக சொல்கிறேன். சரிங்களா? அப்போ நம் நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு? 10,000. நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? 1000ன்னு வச்சுங்க. அப்போ அந்த மக்கள் ஓராண்டில் ஈட்டக்கூடிய நிகர வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 10. சரிங்களா? சரி, இதுவே வேற ஒரு நாட்டை நம்ம ஒப்பிடுவோம். இப்போ யூஎஸ்ஏவை எடுத்துக்கங்களேன். அந்த நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த நாட்டினுடைய தலா வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். அப்பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஈட்டக்கூடிய ஆண்டு நிகர வருமானம் 1000. நம் இந்தியாவில் ஈட்டக்கூடிய நிகர வருமானம் 10. ஆகவே இவர்களை விட இவர்கள் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆகவே இந்தியாவுடன் ஒப்பிடும் பொழுது இந்த அமெரிக்காவுடைய இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரமானது எவ்வாறு இருக்கிறது? உயர்வாக இருக்கிறது. அப்பொழுது ஒரு மனிதன் ஈட்டக்கூடிய வருமானத்தை அடிப்படையாக கொண்டே அவனுடைய வாழ்க்கை தரமானது அமைகிறது. சரிங்களா? அப்போ இந்த வாழ்க்கை தரமானது நல்லபடியாக அமையணும்னா என்ன பண்ணணும்? அவர் அதிகப்படியான வருமானத்தை ஈட்ட வேண்டும். சரிங்களா? அப்போ பர் கேபிட்டா இன்கம் என்றால் என்ன, அதாவது தலா வருமானம் என்றால் என்ன, அந்த தலா வருமானம் எதற்காக பயன்படுகிறது அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். சரி, அடுத்தது ஜிஎன்பிக்கு போயிடலாம். அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். சரிங்களா? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த நாட்டு உற்பத்தி. நாம் கடைசி வகுப்பில் எதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியை பற்றி பார்த்தோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை நம்ம தெளிவாக பார்த்தோம்னா தான் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்டு வருமானம்னா என்னன்னு புரியும். சரி, ஜிடிபி நான் என்ன சொன்னேன்? இதுதான் ஒரு நாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியானே வச்சுக்கோங்களேன். இந்த இந்தியாவினுடைய பூலோக ரீதியான எல்லைக்குள் இதான் அதனுடைய எல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த பூலோக ரீதியான எல்லைக்குள் இருக்கக்கூடிய நிறுவனங்களால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய மொத்த மதிப்பு. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பூலோக எல்லைக்குள் இருக்கக்கூடிய நிறுவனங்களால் உற்பத்தி செய்யக்கூடிய
பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த பண மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரி, இப்போ ஜிஎன்பிக்கு வருவோம். இந்த ஜிஎன்பினா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இதே தான். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பு தான். ஆனால் அது வந்து பார்த்தா அந்த நாட்டினுடைய எல்லைக்குள் மட்டும் கிடையாது, அந்த நாட்டு மக்களால் ஈட்டக்கூடிய நிகர வருமானம். சரிங்களா? அப்போ ஒரு இந்தியாவில் ஒரு மனிதர் பிறகு, இது இந்தியான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது யூஎஸ்ஏ. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்துன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் இந்தியாவிலேயே வசித்து வரலாம், அல்லது தொழில் நிமித்தம் காரணமாகவோ அல்லது பணியின் காரணமாகவோ வேற ஒரு நாட்டில் போயிட்டு குடியேறலாம், அல்லது வேற ஒரு நாட்டில் சில காலங்களுக்கு தங்கி இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஒன்றும் புரியுற மாதிரி சொல்கிற பாருங்க. இப்போ ஒரு இந்தியர் என்ன பண்ணுறாரு, யூஎஸ்ஏக்கு வந்து பார்த்தா வேலை நிமித்தம் காரணமாக போகிறார். எதற்காக போகிறாரு? வேலை நிமித்தம் காரணமாக போகிறார். இப்போ ஒரு ஐடி செக்டார்னே வச்சுக்கோங்களேன், மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிகிறார், சாஃப்ட்வேர் கம்பெனியில். அவர் இங்கே போயிட்டு பணிபுரிகிறார். அவர் பணிபுரியும் பொழுது அவர் பணிபுரிந்ததற்கான வருமான வரியை கட்டியது போக மீதி தொகையை தன்னுடைய குடும்பத்திற்காக அனுப்புவார். இந்தியாவுக்கு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வருமான வரி பிடித்தங்கள் போக மீதி தன்னுடைய குடும்பத்திற்காக அனுப்புகிறார். சரி, ஒரு இந்தியன் என்ன பண்ணுறாரு, இங்கிலாந்தில் போய் ஒரு தொழில் தொடங்குறார். ஓகேங்களா? தொழில், ஒரு நிறுவனத்தை, ஒரு ஃபேக்டரி அமைக்கிறார், ஒரு தொழில் தொடங்குறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பணிபுரிகிறார். ஓகேங்களா? பணிபுரிகிறார். ஸோ அப்போ தொழில் தொடங்கி அந்த தொழில் நடத்துவதற்கு தேவையான பணியாளர்களுக்கான சம்பளம் மற்றும் அந்த நாட்டில் கட்டக்கூடிய வரிகள் போக மீதி லாபத்தை என்ன பண்ணுவார், தன்னுடைய நாட்டுக்கு அனுப்புவார். சரிங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த மக்களால் ஈட்டக்கூடிய வருமானத்தையும் பொருட்களையும் பணிகளையும் அடிப்படையாக கொண்டு ஒரு நாட்டினுடைய தேசிய உற்பத்தி கணக்கிடப்படுகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது மொத்த தேசிய உற்பத்தியானது கணக்கிடப்படுகிறது. ஒரு பூலோக ரீதியான எல்லைக்குள் இருக்கக்கூடிய நிறுவனங்களால் மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவையை கொண்டு கணக்கிடப்பட்டால் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அந்த மக்கள் அந்த நாட்டில் பிறந்து அங்கேயே பணிபுரியலாம், அல்லது வேறொரு நாட்டில் சென்று பணிபுரியலாம், அல்லது வேறொரு நாட்டில் தொழில் நிறுவனங்களை தொடங்கி அங்கே வந்து என்ன பண்ணலாம், தொழில் நடத்தலாம். ஆனால் தன்னுடைய லாபத்தையும் இங்கு கட்டக்கூடிய வரிகள் போக மீதி தன்னுடைய குடும்பத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த பணத்தையும் என்னது கொண்டு அந்த நாட்டினுடைய கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆனது கண்டுபிடிக்கப்படுகிறது, மொத்த நாட்டு உற்பத்தியானது கண்டுபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? சரி, இந்த மொத்த தேசிய உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மூலிமா நம்ம படிக்கலாம். அது என்ன சார்? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஈக்குவலண்ட் கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்போர்ட்லேருந்து இம்போர்ட்டை கழிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஃப்ராக்ஷன் இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதாவது சி மீன்ஸ் கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், நுகர்வுகளுக்கான செலவினம், கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க செலவினம், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பழைய கிளாஸில் இதெல்லாம் பார்த்துருக்கோம் தெளிவாக. இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், முதலீடுகளுக்கான செலவினம், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இது எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ்போர்ட், எம் மீன்ஸ் இம்போர்ட். ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மதிப்பிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மதிப்பை கூட்டிக் கொள்ள வேண்டும் ஜிஎன்பியில். ஆர் மைனஸ் பி, இதனால் வந்து பார்த்தா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அயல் நாட்டிலிருந்து ஈட்டக்கூடிய நிகர வருமானம் போன்றவற்றை கூட்டினால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் கிடைச்சிரும். அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நுகர்வதற்கான செலவினம், அதான் கன்சம்ப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த நாட்டில் உள்ள அரசாங்கத்தால் செலவு செய்யக்கூடிய செலவினம், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த நாட்டால் மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளுக்கான செலவினம், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? அந்த நாட்டால் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களில் இருந்து அந்த நாட்டிற்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை கழித்து வரக்கூடிய தொகை. பிறகு வெளிநாட்டில் சென்று பணியையோ அல்லது தொழிலையோ மேற்கொள்ளக்கூடிய அந்த நாட்டில் உள்ள குடிமக்களால் ஈட்டக்கூடிய நிகர வருமானம், நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். சரிங்களா? இவை போன்றவை அனைத்தையும் கூட்டினால் அந்த நாட்டினுடைய நம்மளுக்கு மொத்த நாட்டு உற்பத்தியானது கிடைக்கும்.
புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போது நெட் நேஷனல் ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம். நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல இருந்து தேய்மானத்தை கழித்தால் நமக்கு கிடைப்பதே நெட் நேஷனல் ப்ராடக்ட், நிகர தேசிய உற்பத்தி அல்லது நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நிகர நாட்டு உற்பத்தி எதை வச்சு கிடைக்குது நம்மளுக்கு? மொத்த தேசிய உற்பத்தியில் இருந்து, அதாவது ஜிஎன்பியில் இருந்து மைனஸ் டிப்ரிசியேஷனை கழிச்சிட்டா, அதாவது தேய்மானத்தை கழித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகையே நெட் நேஷனல் ப்ராடக்ட். நம்ம தேய்மானம் என்பதை வந்து என்ன சொல்லியிருக்கேன், இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்தோன்னா இயந்திரங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த இயந்திரங்கள் வந்து பார்த்தோன்னா நாளாக தேய்மானம் அடையலாம். அந்த தேய்மானத்திற்கு வந்து பார்த்தா ஒரு தொகையானது செலவு செய்யப்படுகிறது. அவர்கள் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து ஒரு சில பகுதிகள் வந்து பார்த்தா, அதாவது அந்த ஈட்டக்கூடிய வருமானத்தின் சில பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை பதனிடுவதற்காக புனரமைப்பதற்காக செலவிடுவார்கள். அதை கிடைப்பது தான் என்னது? நெட் நேஷனல் ப்ராடக்ட். சரிங்களா? ஓகே, அடுத்து நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருமானம், நேஷனல் இன்கம், நாட்டு வருமானம் அல்லது தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேசிய வருமானம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரில், ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் அந்த நாட்டால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் பணிகளின் நிகர மதிப்பு. சரிங்களா? நெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நிகர வேல்யூ என்னது? நெட் வேல்யூ ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது அந்த நாட்டால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் நிகர மதிப்பே தேசிய வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த தேசிய வருமானம் ஆனது எவ்வாறு கணக்கிடப்படலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய வருமானம் கணக்கிடுவதற்கு பல முறைகள் இருக்கிறது. அதை பற்றி நம்ம ஒன்றும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நேஷனல் இன்கம் பற்றி ஒன்றும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதாவது நிகர நாட்டு உற்பத்தி. அந்த நிகர நாட்டு உற்பத்தியை காரணிய அடிப்படையில் கணக்கிடும் பொழுது நம்மளுக்கு வந்து தேசிய வருமானமானது கிடைக்கும். அதாவது நிகர தேசிய உற்பத்தியை காரணி அடிப்படையில், ஃபேக்டர் காஸ்ட் காரணி அடிப்படையில் நம்ம கணக்கிடும் பொழுது நமக்கு கிடைப்பதே நேஷனல் இன்கம். அது என்ன சார் நிகர தேசிய அந்த காரணி அடிப்படையில் வந்து நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல இருந்து, சரிங்களா, டெப்ரிசியேஷனை கழிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு என்ன கழிக்கிறாங்க? தேய்மானத்தை கழிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸஸை கழிக்கணும். எதை கழிக்கணும்? இன்டைரக்ட் டேக்ஸை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வழிகளை கழிக்கணும். எதை கூட்டிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடைஸை கூட்டிக்கணும். அதாவது அரசாங்கம் அளிக்கக்கூடிய மானியங்களை கூட்டினால் வருவதே தேசிய வருமானம். அப்போ இந்த நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்றது என்னது? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்லேருந்து டெப்ரிசியேஷனை கழிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட். சரிங்களா? அப்போ இதில் வேற என்ன கழிக்கணும்? நம்ம மறைமுக வரிகளை கழித்து அரசு அளிக்கக்கூடிய மானியங்களை கூட்டும் பொழுது நமக்கு கிடைப்பதே அது தேசிய வருமானம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதற்காக தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இந்த நிகர நாட்டு உற்பத்தியை காரணிய அடிப்படையில் கணக்கிடப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன தெரியணும்? அது தேசிய வருமானம் அப்படின்னு தெரியணும். அப்போ இப்படி உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணலாம். அந்த நிகர நாட்டு உற்பத்தியானது காரணி அடிப்படையில் கணக்கிடப்பட்டால் அது தேசிய வருமானம் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது மொத்த நாட்டு உற்பத்தியானது காரணி அடிப்படையில் கணக்கிடப்படும் பொழுது அது தேசிய வருமானம் என அழைக்கப்படுகிறது. இப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணும்போது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இந்த நேஷ்னல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டிலையும் பயன்படுத்தி கணக்கிடுவாங்க. அது என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம், என்ஐ, நேஷ்னல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படையான விலையில் எவ்வாறு தேசிய வருமானம் கணக்கிடப்படுகிறது ஒன்று. ரெண்டாவது, நேஷனல் இன்கம் அட் கரண்ட் இயர் பிரைஸ், நிகழாண்டை
இருக்கக்கூடிய பொருட்களின் விலையை அடிப்படையாக வைத்து தேசிய வருமானமானது கணக்கிடப்படுகிறது. சரிங்க சார். இந்த கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்க்கும் கரண்ட் இயர் ப்ரைஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்? ஸோ அதை தான் நம்ம ஒன்று ஒன்றா தெளிவாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேஷனல் இன்கம் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னா அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆண்டை அடிப்படையாக வைத்து, பேஸ் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிப்படை ஆண்டை அடிப்படையாக கொண்டு, என்னது அடிப்படை ஆண்டை அடிப்படையாக கொண்டு தேசிய வருமானமானது கணக்கிடப்பட்டால் அது என்ன பண்ணுவாங்க, நேஷனல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், அடிப்படை ஆண்டுனா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒவ்வொரு நாட்டிலும் அந்த தேசிய உற்பத்தியானது ஏதாவது ஒரு ஆண்டை அடிப்படையாக வைத்து கணக்கிடப்படும். ஓகேங்களா? இப்போ 2011 என்பது இந்தியாவுடைய அடிப்படை ஆண்டாக கொண்டு கணக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2011 ஒரு பொருளின் விலை எவ்வளவு, தற்பொழுது 2020 உள்ள பொருட்களின் விலை எவ்வளவு அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அதன் மூலமாக அந்த நாட்டினுடைய வருமானமானது உயர்ந்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதா, அதனால் வேற ஏதாவது தாக்கங்கள் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டதா அப்படின்னு இந்த அடிப்படை ஆண்டை வைத்து நம்ம என்ன பண்ண முடியும், கணக்கிட முடியும். இந்த அடிப்படை ஆண்டை கொண்டு கணக்கிடப்படும் பொழுது அந்த நாட்டினுடைய வருமானமானது தெளிவாக எளிதாக என்னது உயர்ந்துள்ளதா தாழ்ந்துள்ளதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். சரிங்க சார், இது ஃபர்ஸ்ட் ஒன் கான்செப்ட். ரெண்டாவது, நேஷனல் இன்கம் அட் கரண்ட் இயர் பிரைஸ். அது என்ன சார் கரண்ட் இயர் பிரைஸ்? அந்த நிகழாண்டை அடிப்படையாக வைத்து கணக்கிடப்படுகிறது. ஏன் சார் நிகழாண்டை அடிப்படையாக வைத்து கணக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அங்காடியில், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அங்காடியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அடிப்படையாக வைத்தும், ஓகேங்களா, அந்த அங்காடியில் ஏற்படக்கூடிய பணவீக்கத்தில் எந்த விதமான தாக்கங்களை அந்த நாட்டினுடைய பொருட்களுடைய மதிப்பில் ஏற்படுத்துகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு அந்த தேசிய வருமானமானது கணக்கிடப்படுகிறது. ஸோ அப்போ கரண்ட் இயர் பிரைஸில் என்னென்னலாம் இருக்கும், அந்த இன்ஃப்ளேஷனுடைய தாக்கம் இருக்கும். பணவீக்கம், இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம், இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம், அங்காடியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஓகேங்களா, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மாற்றம், அங்காடியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறைமுக வரிகளால் ஏற்படக்கூடிய தாக்கம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு அந்த தேசிய வருமானமானது கணக்கிடப்படுகிறது. அப்பொழுது ஒவ்வொரு ஆண்டிலும் இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய விலைகளில் எவ்விதமான ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகின்றன என்பதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, தேசிய வருமானமானது நிகழாண்டு அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. அப்போ எதெல்லாம் அதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, பணவீக்கம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அந்த அங்காடியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, மறைமுக வரிகள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது போன்ற அனைத்து விதமான தாக்கங்களால் எவ்வாறு பொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று அடிப்படையாக கொண்டு தேசிய வருமானம் கணக்கிடப்பட்டால் அது நிகழாண்டை அடிப்படையாக கொண்ட தேசிய வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த இரண்டு முறையிலுமே ஒவ்வொரு நாட்டிலும் தேசிய வருமானமானது கணக்கிடப்படும். அப்பொழுதுதான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி செல்கிறதா அல்லது வீழ்ச்சியை நோக்கி செல்கிறதா என்பதை அந்த நாடானது உணர்ந்து கொள்ள முடியும். சரிங்களா? ஓகே. அடுத்தது, இந்த நேஷனல் இன்கம் பார்த்தீங்கன்னா 3 விதமான முறைகளில் கணக்கிடுகிறார்கள். ஒவ்வொரு நாடும் தனக்கு உகந்த ஏதாவது ஒரு முறையோ அல்லது 3 விதமான முறைகளை பயன்படுத்தியோ அந்த 3 விதமான முறைகளில் ஏதேனும் சிலவற்றை பயன்படுத்தியோ அந்த நாட்டு வருமானமானது கணக்கிடப்படுகிறது. சரிங்க சார். மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் நேஷனல் இன்கம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தேசிய வருமானமானது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது. ஸோ 3 விதமான முறைகளை கொண்டு கணக்கிடப்படுகிறது, மெத்தட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மெத்தட், உற்பத்தி முறை. என்னது? ப்ரொடக்ஷன் மெத்தட். ரெண்டாவது வருமான முறை, இன்கம் மெத்தட். மூன்றாவது கன்சம்ப்ஷன் மெத்தட், நுகர்வு முறை. சரிங்க சார், ஒன்று பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன், உற்பத்தி முறை. அந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டால், ஓகேங்களா, அப்போ என்னது, ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அவனுடைய மணி வேல்யூ, அதனுடைய பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணுறாங்க, இந்த உற்பத்தி முறையில் ஒரு நாட்டினுடைய வருமானத்தை கணக்கிடுகிறார்கள். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளின்
பண மதிப்பை டோட்டல் மணி வேல்யூவை கொண்டு கணக்கிடப்பட்டால் அது என்ன சொல்கிறாங்க, உற்பத்தி முறை, இன்கம் மெத்தட். இந்த இன்கம் மெத்தடில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களால் ஈட்டக்கூடிய வருமானம், சரிங்களா, அந்த நாட்டு மக்களால் ஈட்டக்கூடிய வருமானம் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களால் ஈட்டக்கூடிய லாபம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டால் இது இன்கம் மெத்தட், வருமான முறை. நான் சொல்றேன் புரியுதுங்களா? ஸோ அப்போ என்னது, அந்த நாட்டு மக்களால் ஈட்டக்கூடிய வருமானம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களால் ஈட்டக்கூடிய லாபம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த வருமான முறையில் என்ன பண்ணுறாங்க, நேஷனல் இன்கம் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. சரி, அடுத்தது கன்சம்ப்ஷன் மெத்தட். இந்த கன்சம்ப்ஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களால் ஈட்டக்கூடிய வருமானத்தில் எவ்வாறு செலவு செய்யப்படுகிறது, எத்தனை சதவீதம், அதாவது நுகர்வு அப்படின்னா செலவு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பொருளை நான் வாங்குவதற்காக நுகர்கிறேன் என்றால் என்ன பண்ணுறேன், செலவழிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த நாட்டு மக்கள் ஈட்டக்கூடிய வருமானத்தில் எவ்வாறு அல்லது எத்தனை சதவீதம் செலவு செய்கிறார்கள் பிளஸ் எவ்வளவு சேமித்து வைக்கிறார்கள், இந்த இரண்டை அடிப்படையாக கொண்டு ஒரு நாட்டு வருமானமானது கணக்கிடப்பட்டால் அது கன்சம்ப்ஷன் மெத்தட், நுகர்வு முறை. சரிங்களா? நுகர்வுனா என்னது, எவ்வளவு செலவு செய்து மீதி எவ்வளவு அவர்கள் சேமித்து வைக்கிறார்கள் என்ற அடிப்படையாக கொண்டு ஒரு நாட்டுடைய வருமானம் கணக்கிடப்பட்டால் அது என்னது, கன்சம்ப்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம இந்தியாவில் எப்படி சார் தேசிய வருமானத்தை கணக்கிடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தி முறையையும் இந்த வருமான முறையையும் அடிப்படையாக கொண்டே நம்ம நாட்டினுடைய தேசிய உற்பத்தியானது கணக்கிடப்படுகிறது. இதுவே நீங்கள் யூஎஸ்ஏ அமெரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க இந்த நுகர்வு முறையையும் அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவருடைய தேசிய உற்பத்தியை கணக்கிடுகிறார்கள். ஸோ அப்போ நம்ம என்ன, நம் நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பை அடிப்படையாக கொண்டும் அந்த நாட்டு மக்களால் ஈட்டக்கூடிய வருமானம் மற்றும் நிறுவனங்களால் ஈட்டக்கூடிய லாபத்தை அடிப்படையாக கொண்டு நம் நாட்டில் என்ன பண்ணுறாங்க, தேசிய வருமானத்தை கணக்கிடுகிறார்கள். இந்தியாவில் தேசிய வருமானமானது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன் மெத்தட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் மெத்தட், உற்பத்தி முறையையும் வருமான முறையையும் அடிப்படையாக கொண்டு இந்தியாவில் வருமானமானது கணக்கிடப்படுகிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். சரி, இப்போ நேஷனல் இன்கம் என்னன்னு பார்த்தாச்சு, அது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தாச்சு. சரி, ஓகே. அடுத்தது பர்சனல் இன்கம், தனிநபர் வருமானம். பர்சனல் இன்கம் அது என்ன சார் பர்சனல் இன்கம்? இப்போ நான் வந்து பணிக்கு புரிகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈட்டக்கூடிய வருமானம், ஒரு தனிநபர் ஈட்டக்கூடிய வருமானமே தனிநபர் வருமானம், வேற எதுவுமே கிடையாது, சிம்பிள். சரி, அடுத்தது பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம், தனிநபர் நிகர வருமானம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுனா சார் தனிநபர் நிகர வருமானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் நிகர வருமானம், டிஸ்போசபிள் இன்கம். ஒரு நபர் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து அவர் நேர்முக வரியை செலுத்தியது போக அவர் வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நிகர வருமானம், அதான் பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம். இப்போ ஒரு நபர் வருமானம் ஈட்டுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் வருமானத்தில் அவர் எவ்வளவு நேர்முக வரிகள் செலுத்துகிறார், ஓகேங்களா, அந்த செலுத்தியது போக வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய நெட் வேல்யூ ஆஃப் இன்கம், அந்த நிகர வருமானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம். புரியுதுங்களா? ஒன்று உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனால் நம்ம இன்கம் டேக்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்தியாவில் ஒரு நபர் 2.5 லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் ஈட்டுறார் வருஷத்துக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த விதமான வரியும் கிடையாது. இதுவே 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டுறாருன்னா 5%. நான் என்ன சொன்னேன், முதல் 2 லட்சம் வரை எந்த வருமான வரியும் கிடையாது, வருமான வரி கிடையாது. அடுத்தது 2.5 லட்சத்துக்கு மேலே ஓகேங்களா 5 லட்சம் வரைக்கும் 5% வரி விதிக்கணும். இதுவே 5 லட்சத்துக்கு மேலே 10 லட்சம் வரைக்கும் 10% வரி விதிக்கிறாங்க. சாரி 20% வரி விதிக்கிறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா அனைவருக்குமே 30% வரி விதிக்கிறாங்க. இதை நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தா வருமான வரி வந்து பார்த்தா இவ்வாறு தான் கணக்கிடப்படுகிறது. அப்பொழுது ஒரு நபர் 2.5 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு வருமானம் ஈட்டுறாருன்னா அவருக்கு வரி கிடையாது, ஓகேங்களா. இதுவே ஒரு நபர் 3 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு, ஓகேங்களா. அப்போ என்ன சொன்னாரு, 2.5 லட்ச ரூபாய் வரைக்கும் வரி கிடையாது. அப்போ 3லேருந்து 2.5 லட்சம் போச்சுன்னா மீதி 1 லட்சம்,
சரிங்களா? அந்த 3 லட்சம் எதுக்குள்ளே வருது? 2 லட்ச ரூபாய்க்கு மேலே 5 லட்ச ரூபாய்க்குள்ளே. சரிங்களா? அப்போ முதல் 2 லட்சத்துக்கு வரி கிடையாது. மீதி எவ்வளோ இருக்குது? 1 லட்ச ரூபாய் இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 5% எவ்வளவு? ஓகேங்களா? 5% எவ்வளவு? இதுதான் வந்து கால்குலேஷன். அப்போ 5000 ரூபாய். அப்போ அந்த நபர் எவ்வளோ வரி செலுத்தணும்? 5000 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். அவர் ஈட்டக்கூடிய வருமானம் எவ்வளவு? 3 லட்ச ரூபாய். சரிங்களா? அவர் எவ்வளோ வரி செலுத்துறாரு? 5000 ரூபாய். அப்போ 5000 ரூபாய் போக அவர் வீட்டுக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போவார்? 3,45,000 ரூபாய் எடுத்துகிட்டு போவார். ஆனால் சில தருணங்களில் என்ன பண்ணுவாங்க? வரி மேல் வரி விதிப்பார்கள். அது என்ன சார் வரி மேல் வரி? அதுக்கு பேர் செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எக்கனாமிக் டெர்மு. அதாவது செஸ், வரி மேல் வரி அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஒன்று கிளியராக சொல்ல போனால் கூடுதல் வரி, அடிஷ்னல் டேக்ஸ். கூடுதல் வரி எதற்காக விதிப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக, ஒரு சிறப்பான தருணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ் ஆனது விதிக்கப்படுகிறது. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு 4% செஸ் விதிக்கப்படுகிறது. சரிங்களா? அவர் வந்து எவ்வளோ இப்போ வரி, அவருடைய வரி எவ்வளோ சொன்னான்னு 5000 ரூபாய் சொன்னா இல்லைங்களா? அந்த 5000 ரூபாய்க்கு மறுபடியும் ஒரு 4% செஸ் போடுவாங்க. சரிங்களா? செஸ்னானது அடிஷ்னல் டேக்ஸ், கூடுதல் வரி, சில குறிப்பிட்ட தருணங்களுக்காக விதிக்கப்படுகின்ற கூடுதல் வரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கொஸ்டின்ஸ் கேட்பாங்க செஸ்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடிஷ்னல் டேக்ஸ் ஃபார் சம் ஸ்பெசிபிக் பர்பஸ். சில தருணங்கள் இல்லை என்ன பண்ணுவாங்க? அரசானது கூடுதல் வரியை விதிக்கும். சரிங்களா? இது என்னன்னு புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் சர்சார்ஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எதுவும் தெரிஞ்சுக்கங்க. எல்லா நேரங்களையும் அந்த சர்சார்ஜ் விதிக்க மாட்டாங்க. சர்சார்ஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டணம் அல்லது அபராதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டேக்ஸ் தான். நான் சொன்னேன் இதுவும் ஒரு கூடுதல் வரி தான். ஆனால் எதுக்காக விதிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டேக்ஸ் கலெக்டட் ஃபார் சம் ஸ்பெசிபிக் பர்பஸ் அப்படின்னா செஸ். சரிங்களா? அடிஷ்னல் டேக்ஸ் ஓகேங்களா? இது என்ன சொன்னாங்க? சார்ஜ்டு. ஓகேங்களா? சார்ஜ் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வருமானமானது ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி செல்லும் பொழுது கூடுதல் வரியானது விதிக்கப்படும். சரிங்களா? நம் வருமானமானது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீண்டு செல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க? அப்போ கூடுதல் வரி விதிப்பார்கள். எதற்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணமாக அல்லது அபராதமாக. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ். செஸ், சர்சார்ஜ் ரெண்டுமே அடிஷ்னல் டேக்ஸ் தான். ஆனால் இது என்ன பண்ணுறாங்க? அபராதம் போல ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி செல்லும்போது விதிக்கிறார்கள். இந்த செஸ்ன்றது எதற்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒரு கொண்டு வந்தாங்க, தூய்மை பாரதம். அந்த தூய்மை பாரதத்துக்காக நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க? இப்போ ஒரு 2% ஆஃப் செஸ் வந்து விதிக்கிறாங்க. சரிங்களா? 4% நம்ம சர்சார்ஜ் மொத்தமாக. 2% வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செஸ். ஓகேங்களா? கல்விக்காக விதிக்கிறார்கள். ஓகேங்களா? அப்போ நாம் கட்டக்கூடிய வரிக்கு மேல் ஒரு வரி விதிக்கப்படுகிறது. எதற்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக, அதான் சம் ஸ்பெசிபிக் பர்பஸ். சரிங்களா? அப்போ இந்த 4% என்பது என்னது? ஒன்று கல்விக்காகவும் இன்னொன்று தூய்மை இந்தியா திட்டத்திற்காகவும் விதிக்கப்படுகிறது இப்பொழுது நம்முடைய வருமான வரியில். சரிங்களா? ஓகே. அப்போ பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன? ஒரு நபர் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து நேர்முக வரிகள் போக அவர் வீட்டிற்கு எவ்வளவு நிகர வருமானத்தை எடுத்து செல்கிறார் என்பதே பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம். அப்போ பிடிஐ என்ன சொல்லலாம்? பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ். ஓகே. அப்போ டைரக்ட் டேக்ஸ்னா என்ன சார்? நம்ம டேக்ஸை வந்து 2 விதமாக இது பண்ணலாம். நேர்முக வரிகள், மறைமுக வரிகள் அப்படின்னு சொல்லலாம். நேர்முக, மறைமுக வரிகள் அப்படின்னு. அதுனா சார் நேர்முக வரிகள், டைரக்ட் டேக்ஸ். ஒரு வரியானது ஒருவர் மீது விதிக்கப்படும் பொழுது அந்த விதிக்கப்படுபவரே கட்டினால் அது நேர்முக வரி, டைரக்ட் டேக்ஸ். ஒரு வரி யார் மீது விதிக்கப்படுகிறதோ அவரே கட்டினார்னா அது டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா? இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரிகள்னா என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரி வந்து ஒருத்தர் மீது விதிக்கப்படும், ஆனால் அவர் கட்ட மாட்டார். அவர் வந்து என்ன பண்ணுவார்? அதை வந்து மடை திருப்பி விட்டுருவார், வேற ஒரு மூலயமா கட்டுவார். அது வந்து பார்த்தா மறைமுக வரிகள். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு தியேட்டரில் படம் பார்க்க போகிறோம். படம் பார்க்க போகும்பொழுது
நம்ம வந்து கேளிக்கை வரின்னு வந்து பார்த்தா அந்த டிக்கெட்டில் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து டிக்கெட் ரேட் உங்களுக்கு 100 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிடையாது அந்த டிக்கெட் ரேட். அந்த படத்துக்கு 80 ரூபா கட்டணம் இருக்கும். ஒரு 20 ரூபாவோ 10 ரூபாவோ கேளிக்கை வரி, சேவை வரி அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவாங்க, மீதி 20 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்த்து தான் வாங்குவார். ஸோ அப்போ அந்த தேட்டருக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரி விதிக்கிறாங்க தேட்டருக்காருக்கு. அந்த தேட்டருக்கார் வந்து அந்த 20 ரூபா வரியை விதிக்கலை. யார் படம் பார்க்க போகிறாங்களோ அவங்க மீதே சேர்த்து என்ன பண்ணிடுறாரு, கூடுதலாக வாங்கிடுறாரு. சரிங்களா? அப்போ அந்த வரியானது விதிக்கப்படுபவர் கட்டாமல் என்னது வேறொரு மூலியமாக கட்டினா அது பேர் மறைமுக வரிகள். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் என்னன்னு தெரிஞ்சுதுங்களா? வேற என்ன சார் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். அது என்ன சார் பணவீக்கம்? பொருளினுடைய விலை உயர்ந்து கொண்டே செல்வது. சரிங்களா? ஸோ பொருளுடைய கூட்ஸ் ரேட் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். சரிங்களா? கூட்ஸ் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பட் மணி வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த மணி வேல்யூன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஓகேங்களா, அந்த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. பர்ச்சேசிங் பவர்னா வாங்கும் திறன், பணத்தினுடைய வாங்கும் திறன் குறைந்தல். பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், டிக்ளைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? டிக்ளைன்னா குறைதல்னு அர்த்தம். ஸோ அப்போ குறைந்து கொண்டே செல்வது. இங்கே எழுதுறோம் என்ன டிக்ளைன்னு. ஓகேங்களா? டிக்ளைனிங் ஆஃப் மணி வேல்யூ ஆர் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. இதுதான் வந்து பார்த்தா இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியலையா? சரி, புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு 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 வருடத்திற்கு முன்னாடி ஒரு கிலோ அரிசி வச்சுக்கோங்களேன். 1 கிலோ அரிசியை நீங்கள் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. இப்போ ஒரு வருஷம் கழிஞ்சு என்ன பண்ணுறீங்க, அதே அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 60 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். பொருளின் விலை என்ன ஆகிட்டே இருக்கு, உயர்ந்து கொண்டே செல்கிறது. பட் மணி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம், 1 கிலோ அரிசி வாங்கிடலாம். இன்னைக்கு எவ்வளோ கொடுத்தா தான் வாங்க முடியும், 60 ரூபா கொடுத்தா தான் வாங்க முடியும். ஸோ அப்போ பொருளின் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. ஓகேங்களா? பணத்தினுடைய வாங்கும் திறன் குறைந்து கொண்டே செல்கிறது, அல்லது பணத்தினுடைய மதிப்பு குறைந்து கொண்டே செல்கிறது. இதுதான் வந்து பார்த்தா இன்ஃப்ளேஷன். சரிங்க சார், இந்த இன்ஃப்ளேஷன் ஏன் ஏற்படுது, பணவீக்கம் ஏன் ஏற்படுது? கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கொஸ்டின் வரும் இல்லைங்களா? பணவீக்கம் ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பணங்கள் அச்சடிக்கப்படலாம். ஒவ்வொரு நாடும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்ன பண்ணணும், அச்சடிக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து பிரிண்டிங் மிஷினுக்கு இதுன்னு அவங்க மாட்டுன்னு அவங்க இஷ்டத்துக்கு வந்து பணத்தை அச்சடிச்சுட்டு என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ டு பிரிண்ட் மோர் மணி, ஓகேங்களா, அதாவது அதிகப்படியான பணத்தை அச்சடிப்பது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது, அதிகப்படியான வரி அந்த நாட்டு மக்கள் மீது விதிக்கப்பட்டால், ஓகேங்களா, டேக்ஸ் என்ன பண்றாங்க, மோர் டேக்ஸ் லெவியட் பை தம் அவங்களுக்கு. ஓகேங்களா? மோர் டேக்ஸ் என்ன பண்றாங்க, விதிக்கிறது. அதாவது அந்த நாட்டு மக்கள் மீது அதிகப்படியான வரியானது விதிக்கப்பட்டால் அந்த நாட்டில் என்ன பண்ணும், அந்த பணவீக்கமானது ஏற்படும். அதுக்கப்புறம் சாயினே போனா, அதாவது அந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் மதிப்பு அதிகரிச்சுட்டே போகுது. ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா உற்பத்தி செலவினம். உற்பத்தி செலவினம் அதிகரித்தே கொண்டு சென்றால் அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கமானது ஏற்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச், அந்த நாட்டினுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து குறையும். அதாவது பண மாற்று விகிதம் டிக்ளைனிங் என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, இன்ஃப்ளேஷன். இந்த 4 காரணங்களால் தான் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் ஏற்படும். என்னது, அந்த நாட்டில் அதிகப்படியான பணம் அச்சடிக்கப்பட்டால், அந்த நாட்டு மக்கள் மீது அதிகப்படியான வரி விதிக்கப்படும் பொழுது, அந்த நாட்டில் உற்பத்தி செலவினங்கள் அதிகரிக்கப்படும் பொழுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டினுடைய நாணய மாற்று விகிதம், எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு அது நாணய மாற்று விகிதம். அந்த நாணய மாற்று விகிதம்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு 65 ரூபாய் கொடுத்தா தான் ஒரு டாலர் வாங்க முடியும், அமெரிக்க டாலர். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு நாட்டு பணத்தை கொடுத்து வேறொரு நாட்டு பணத்தை வாங்குறது தான் நாணய மாற்று விகிதம். ஸோ இது எல்லாமே என்னது, இந்த 4 காரணங்களால் பணவீக்கமானது ஏற்படுகிறது. பணவீக்கம்னா என்னது, பொருளுடைய விலை உயர்ந்து கொண்டே செல்வது, அந்த நாட்டினுடைய பண மதிப்பு குறைந்து கொண்டே செல்வது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம். இந்த பணவீக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள் இந்த 4 நான் சொன்னேன். அந்த பணவீக்கத்தால் என்ன மாற்றம் சார் அந்த நாட்டில் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிக தாழ்ந்த நிலைக்கு அல்லது அதால பாதாளத்திற்கு தள்ளிவிடும்.
பணம் விற்கும் ஒரு நாட்டில் அதிகப்படியாக இருந்தால் என்ன ஆகிடும், அந்த நாட்டினுடைய பொருளாதாரமானது அதால பாதாளத்திற்கு சென்று விடும். ஒன்று. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீர்குலையும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் பொருளாதாரம்னா அது சீர்குலைவு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு வந்து பாதிக்கப்படும். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா வர்த்தக சமநிலை. அந்த வர்த்தக சமநிலையானது பாதிக்கப்படும். அதுனா சார் வர்த்தக சமநிலை, இது வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். சரிங்களா? ஸோ வர்த்தக சமநிலைனா அந்த நாட்டில் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும், வேறொரு நாட்டிலிருந்து அந்த நாட்டிற்கு பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும். சரிங்களா? அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய மதிப்பும் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களின் மதிப்பும் சமமாக இருந்தால் அந்த நாட்டுடைய வர்த்தக சமநிலை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. சரிங்களா? வர்த்தகம்னா அது எந்த விதமான மாற்றத்துக்கும் ஏற்படாது. ஏற்றுமதி அதிகமாக இருந்து இறக்குமதி குறைவாக இருந்தால் அந்த நாடு வந்து பார்த்தா சிறந்த பொருளாதார நிலையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு நாட்டுடைய ஏற்றுமதி குறைந்து இறக்குமதி அதிகமானால் அந்த நாட்டின் வந்து பார்த்தா வர்த்தக சமநிலைன்னா அது சரியில்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வர்த்தக சமநிலையானது வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாமல் போயிடும், அதாவது அன்ஃபேவரபுளாக ஆகிடும். சரிங்களா? அன்ஃபேவரபிள்னா என்னது, அந்த நாட்டினுடைய ஏற்றுமதி குறைந்து இறக்குமதி அதிகமாகிடும். சரிங்களா? ஸோ இது போன்ற மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மாதாந்திர வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த ஊழியர்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் திணறுவாங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த இன்ஃப்ளேஷனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஸோ இப்போ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? வர்த்தக சமநிலை. வர்த்தக சமநிலைனா ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஒரு நாட்டில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டிஃப்ளேஷன், பண வாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம், பண வீக்கம். இப்போ பண வாட்டம். இதுனா சார் பண வாட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்லும், பொருளுடைய மதிப்பு குறைந்து கொண்டே செல்லும். அப்போ என்ன ஆகிடும், அந்த நாட்டுடைய பொருளாதாரம் இதுலேயும் பாதிக்கப்படும். எப்படி சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களுடைய மதிப்பு குறைந்து கொண்டே வருதுன்னு வச்சுங்க. இப்போ இந்த சாக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபான்னு வச்சுங்க, ஒரு தோராயமான மதிப்பீட்டுக்கு சொல்கிறேன். இந்த சாக் பீஸ் ரேட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது, 5 ரூபாவது 2 ரூபாவது 1 ரூபாய் போச்சு. அப்போ என்ன பண்ணிடுவார், இந்த கம்பெனியை நடத்தக்கூடியவர் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரொடக்ஷனை நிறுத்திடுவார், அதாவது உற்பத்தியை வந்து நிறுத்திடுவார். ஓகேங்களா? உற்பத்தி நிறுத்தினா ஆகிடும், அந்த தொழிற்சாலையானது இழுத்து மூடப்படும். அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் வேலையின்றி தவிப்பார்கள். சரிங்களா? என்ன சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? என்னது, அப்போ இந்த பொருளுடைய விலை குறைய குறைய என்ன பண்ணுறாங்க, அந்தந்த தொழிற்சாலைகளும் மூடப்படும். தொழிற்சாலைகள் மூடப்பட்டால் அந்த தொழிற்சாலை பணிபுரிகின்ற அந்த ஊழியர்கள் வேலையின்றி வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தா பொருள் என்னது, பணத்தினுடைய மதிப்பு அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ எனக்கு வந்து 100 ரூபாய் எனக்கு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு அரசாங்க ஊழியர். அந்த 100 ரூபாய் எனக்கு வரும்பொழுது இன்றைக்கி நான் அந்த 100 ரூபாய் வந்து பார்த்தேன் என்னுடைய குடும்ப செலவு, என்னுடைய மருத்துவ செலவு, என் குழந்தைகளுக்கான கல்வி செலவு எல்லாத்தையும் எனக்கு வந்து போயிடுதுன்னு வச்சுங்க. இப்போ பிரச்சனை கிடையாது. அந்த 100 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி வந்து என்னால் 100 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கிறேன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, பணத்துடைய மதிப்பு அதிகரிச்சிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ செலவாகுது, 50 ரூபாய் செலவாகுது. மீதி எவ்வளோ சேவிங்ஸ், எனக்கு 50 ரூபாய் சேவிங்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், சோம்பேறி ஆகிடுவேன். ஸோ அப்போ நான் அன்றைக்கி எனக்கு 10 ரூபாய் நான் வருமானம் வருது, அந்த 10 ரூபாய் அன்றைக்கே செலவு ஆகிடுது அப்படின்னா நான் அடுத்த நாள் என்ன பண்ணுவேன், வேலைக்கு போவேன். இன்றைக்கி நான் 10 ரூபாய் வருமானம் ஈட்டுறேன், எனக்கு 5 ரூபாய் என்னது செலவாகுது, மீதி 5 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கலாம். என்னுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன், ரொம்ப சோம்பேறி ஆகிட்டு வேலைக்கு போவதை தவிர்ப்பேன். அப்போ வேலைக்கு ஆள் கிடைப்பதும் திண்டாட்டம் ஏற்பட்டுவிடும். ஒன்று, வேலையில்லா திண்டாட்டம். ஓகேங்களா? ஆனால் பணி இருக்கும், ஒர்க் இருக்கும், ஆனால் வந்து பார்த்தா ஒர்க் செய்வதற்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த பணவாட்டத்தால் ஏற்படக்கூடிய மாற்றம். ஓகேங்களா? ஓகே, வணக்கம். இந்த சேனல் வந்து எக்ஸாம் ஆஸ்பைரண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சேனல் இருக்கக்கூடிய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒப்பீனியனை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. இந்த சேனல்ஸை நாங்கள் இன்னும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை புரிஞ்ச மாதிரி நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு உங்களை கருத்துக்களை தெரிவிங்க. வணக்கம்.